தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் ஒரு அண்மையா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல எங்களுக்கு என்டிஏல ஷார்டேஜ் வரும் பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்க டிவிகேவுடன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு கூட்டணி வச்சுப்போம், தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகே என்டிஏ கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து ரொம்பவே பரவலா பேசப்பட்டது. ஆனால் பலரும் மறுத்தார்கள். உங்களை போன்றவர்களும் கூட அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை தந்துரும், முதல் தேர்தலே ஒரு பெரிய பின்னடைவை தந்துரும் அப்படின்ற கருத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டிவிகேவும் பாஜகவும் வந்துருச்சா? அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க ஆக்சுவலா. அதாவது அத்வாலே பேசுறது பாஜகவோட பர்மிஷனோட பேசுறாரா இல்லையான்னு தெரியாது. அவர் பாஜகவோட கூட்டணி கட்சியா தான் இருக்காரு. அவரு பாஜக சொல்லிதான் பேசுறாரா தெரியாது. ஆனா அதே சமயம் அத்வாலே பேசின இதே நேரத்துல பாஜகவோட மேல்நிலை பார்வையாளர் பியூஷ் கோயல் பேசுறதை நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, விஜய்க்கு தமிழ்நாட்டோட மக்களை பத்தியும் தெரியல, தமிழ்நாட்டோட அரசியலை பத்தியும் தெரியல, தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் பத்தியும் தெரியல அப்படின்றார். கலாச்சாரம் பத்தி தெரியல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். had no understanding of the people of Tamil Nadu, their culture and politics. கலாச்சாரத்தை பத்தி தெரியல என்றார். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியலன்னா நேரடியா விஜயோட பர்சனல் லைஃபை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கலாச்சாரம்ன்ற வார்த்தை என்ன அது குறிக்குது? ஆக்சுவலா நேரடியா சொல்றதுக்கு பதிலாக வேற விஷயத்த சொல்றாரு அவர். ஆக்சுவலா நம்ம பண்பாடு கலாச்சாரம் என்ன, ஆக்சுவலா விஜயோடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அதுதான் சொல்றாரு அவரு. வார்த்தைகள்ல பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவர் சொல்ற விஷயம் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ இதனால நேரடியான அட்டாக், விஜய் நேரடியான அட்டாக் பண்ணாம மறைமுகமா தாக்குறாரு பியூஷ் கோயல். உன்னோட பண்பாடு பாரு, தமிழ்நாட்டு பண்பாடு என்ன, உன் பண்பாடு என்னன்றார், உன் கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த பிரச்சாரம் முழுக்க பாத்தீங்கன்னா திமுக அட்டாக்க தான் இருக்கு. விஜய் திமுக அட்டாக்கா தான் இருக்கு. எல்லாமே அவர் சங்கீதா டைவர்ஸ் பண்ணாலும் திமுக தான் காரணம், கரூர்ல 40 ரூபாய் சேர்த்தாலும் திமுக தான் காரணம், கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலனாலும் திமுக தான் காரணம், அவர் வீட்டில் டிரைவர் லீவ் போட்டாலும் திமுக தான் காரணம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு வச்சுக்கோங்க. அதனால எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டார். 54-55 வருஷமா ஒரு கட்சி அங்க இருக்கு, திமுகவுக்கு மாற்றா இருக்கு, அதே மறந்துட்டார். நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடி வர்றாரு. அதனால அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அதிமுக அந்த கட்சியை பத்தி அவர் பேசுறதே இல்லை. திமுக ஊழலை பத்தி பேசுறீங்களா, அதிமுக ஊழலை பத்தி பேசுறீங்களா? அதிமுக தான் மாற்றுன்னு சொல்றாங்க, அப்ப அவங்களும் ஊழல் தானே. திமுக அதிமுக ரெண்டுத்தையும் நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. விஜயகாந்த் என்ன சொன்னாரு, திமுக அதிமுகவுக்கான மாற்றா தான் நான் வந்திருக்கேன், திமுகவுக்கான மாற்றா அவர் வந்தேன்னு சொல்ல, 2 பேருக்குமான மாற்றா வந்திருக்கேன். அப்புறம் அதிமுகவோட கூட்டணி போனார். நீங்க என்ன சொல்றீங்க, திமுகவை தான் அட்டாக் பண்றீங்க, அதிமுகவை கண்டுக்காத நைஸா நழுவுறீங்க. கேட்டா அவங்க ஆட்சியில இல்லைன்றீங்க. அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா, அப்ப அவங்களையும் அட்டாக் பண்ண வேண்டாமா? நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், பட் ஆனா பொது பார்வையில நீங்க ஆட்சிக்கு வருவீங்களான்னு தெரியாது. அப்ப நீங்க உங்க பிரச்சாரம் எப்படி இருக்கணும்? இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றது அது மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? அது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலையா? அதோட தலைவி ஊழல் தண்டிக்கப்படலையா? கேட்கணுமா வேண்டாமா? அதான் விடுங்க. பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கு, அது மேல ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? பிஎம் கேர் ஃபண்ட் என்ன ஆச்சு? 7 லட்சம் கோடி சிஏஜியோட ஊழல் என்ன, சொன்ன ஊழல் என்ன ஆச்சு? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஊழல் பட்டியல், எலக்ட்ரோரல் பாண்ட் விஷயம் என்னாச்சு? இதெல்லாம் பாஜக பத்தி பேசுறதுனா பேசலாம்ல, ஊழலை பத்தி பேசுறதுனா பேசலாம்ல. அதெல்லாம் கம்முன்னு இருக்கீங்கல்ல, பேசவே மாட்டேங்கிறீங்களா, என்ன பயம்? ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மேலையும் புஷி ஆனந்த் மேலையும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்கள், போலீஸ் சொன்னதை கேட்காம அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்க மேலேயும் கேஸ் போட்டுருவாங்கன்னு பயமா? அந்த மாதிரி உங்க மேலேயும் கேஸ் போட்டுருவாங்கன்னு பயமா? கரூர் சம்பவத்துல பொது அமைதிக்கு பங்கம் வகித்து வெஹிக்கிளை பார்க் பண்ணி கூட்டத்தை கொலை முயற்சி செய்யும் நோக்கம் இல்லாமல் கூட்டத்தை நடந்திருக்கு. அதாவது கல்பபிள் ஹோமிசைடுன்னு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. கொலை முயற்சி நோக்கம் கிடையாது, ஆனா ஆள் இறந்து போயிட்டான், அந்த மாதிரியான ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ உங்க மேலேயும் அந்த கேஸ் போட்டுருவாங்கன்னு பயமா? ஆனா ஒண்ணு மட்டும் டெஃபரெண்டா தெரியுது, 2 கட்சியும் நீங்க அட்டாக் பண்ணாதுல இருந்து அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காவை சேர்த்துட்டா என்னன்னு பாஜக ஒரு நோக்கம் இருந்தது. அவங்களுக்கு என்னாச்சுன்னா, தாவேக்காவுக்கு ஒரு தயக்கம், நம்ம போய் சேர்ந்தா பாஜக மிரட்டிட்டாங்கன்ற ஒரு பேச்சு வரும். 2வது அப்படி போய் சேர்ந்தா முதல் எலெக்ஷன்லயே நம்ம வார்த்தையை தவறி விட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்மள எடை போட்டுருவாங்க.
அதனால தனியார் இருக்கிறதே பெட்டரு அப்படின்னு அவர் நினைச்சாரு. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணார். அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி என்ன பண்ணாங்க, முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இவங்க 3 பேரும் ஒண்ணா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த மைனாரிட்டி ஓட்டு திமுக அணிக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் திமுக ஒரு 20, 22% வாங்கினா வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. இவர் தனியா இருந்தா தான் திமுக ரொம்ப நோகடிப்பாரு. அதனால இவர் தனியா போறதே பெட்டர். நம்ம கூட வந்தா திமுக கன்சாலிடேட் ஆயிடும். அதனால நம்ம கூட வரத விட்டு இவர் தனியா இருக்கிறது தான் பெட்டர். இவர் தனியா இருந்து திமுக ஓட்ட பிரிக்கட்டும். அது எவ்வளவு பிரிக்கிறாரோ அவ்வளவுக்கும் நல்லதுன்ற மாதிரி அந்த இடத்துல அவரை விட்டாங்க போல் கொண்டு போய். அதனால இப்போ அவர் தனியா நிக்கிறார். அப்ப 2த்தையும் அட்டாக் பண்றாத இருக்கிறது மூலமாக போஸ்ட் எலெக்ஷன்ல தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஏதாவது இழுபறி வந்தா அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கலாம். திமுக அகற்றுறது தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க சேரலான்ற ஐடியால அங்க போயிருக்காரு. அந்த அந்த ஐடியால அவர் இருக்காரு அப்படின்றதுதான் இன்னைக்கு அவர் எடுக்கிற நிலைப்பாடுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா அவர் என்ன பண்றாரு, திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் போறதுன்றதுக்காக திமுகவும் பாஜகவும் தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சு அடிக்கடி கைப்பட்டு விட்டு இருக்காரு. இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யார் உண்மையா பாஜக எதிர்க்காங்க, யார் பாஜகவை பத்தி சைலண்டா இருக்காங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா விஜயை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. விஜயோடைய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கு. அவர் பாஜகவை பத்தி அமைதி காக்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து பாஜக ஓட் பேங்க் கொடுக்குமா கொடுக்காதான்றதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேனுடைய பேச்சு இன்னொரு கோணத்திலையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்போ என்டிஏ அறுதி பெரும்பான்மை கிடைக்காட்டி நாங்க தாவேக்காவை வந்து நாங்க அணுகுவோம், கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதன் மூலியமா இந்த என்டிஏ நிச்சயம் வந்து ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் இது அப்படின்ற ஒரு கருத்து வந்து இதுல வந்து முற்றிலுமா அடி வாங்குதுல. நீங்க ஏன் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும் இந்த சமயத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அவர் கொண்டு வரலையே சார். அவர் தன்னோட நடத்தை மூலமா இன்டைரக்டா இண்டிகேட் பண்றாரு. சொல்றது யாரு, பாஜக தரப்புல இருந்துன்னு சொல்றாங்க. பாஜகவோட கூட்டணி கட்சி தானே சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பாஜகவே சொல்லல, பாஜகவோட கூட்டணி கட்சி தான் சொல்லுது. அதிமுகவும் சொல்லல வச்சுக்கோங்க. ஆனா அதை விரும்புவாங்க அவங்க. அவருடைய நோக்கம் என்ன, திமுக ஆட்சி அகற்றணும். அப்ப அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, இழுபறி நிலைமை வந்ததுன்னா அதிமுக சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார். திமுக போகணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் அங்க சேர்றேன்னு ஒரு ரீசனை அவர் சொல்லுவார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அந்த சூழ்நிலையில. அதனால வந்து அவர் அமைதியா இருக்கிறதோட நோக்கம் என்ன, பின்னாடி சேரலான்றதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணா பின்னான்னு பேசிட்டு அப்புறம் பின்னாடி சேர்ந்தாருன்னா, ஓ அதிமுக பத்தி அவ்வளவு எல்லாம் பேசிட்டா இப்ப போய் அதிமுக ஆட்சியை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்க மாட்டோமா நம்ம. அதனால இப்ப பேசாம இருக்கார். அது ஊழல் கட்சி கிடையாது, சுத்தமான கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஊழல் கட்சின்னு சொல்ல வேண்டாம். பாஜக சுத்தமான கட்சி, மத மத பிளவுகளை உண்டாக்குற கட்சி கிடையாது, பிளவுவாத அரசியல் பண்ற கட்சி கிடையாது, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். பின்னாடி சேர்றதுக்கு வசதியா இருக்கும். சேர்ந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. நான் ஏதாவது பேசினேனா, அதிமுக பத்தி ஏதாவது பேசினேனா, பாஜக பத்தி நான் ஏதாவது பேசினேனா, எதுவும் பேசல. அப்ப நீங்க எதையும் எடுத்து காட்ட முடியாது. சேர்றதுக்கு வசதியா இருக்கும்ல. அதனால அமைதியா இருக்காரோன்னு ஒரு சந்தேகம் வருது. சார் ஆனா இந்த ஒரு போக்கு இந்த தேர்தல்ல அறுதி பெரும்பான்மை திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை பிகாஸ் ஆஃப் ஒரு தாவேக்காவனோட வருகை, அது வந்து ஒரு ஸ்பாயிலர் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து பொதுவான ஒரு தளத்துல வைக்கப்படுது இல்லையா. திருமாவளவன் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கும் போதே அவர் போட்டிடுறாரு, அது சர்ச்சைக்கு உள்ளாகுது, அவருடைய பேச்சு சர்ச்சைக்கு உள்ளாகுது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில அரசியலினுடைய இந்த போக்கினுடைய திசை மாறக்கூடும் என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்போ திருமாவளவனுடைய இந்த கருத்தையும் நாம வந்து இதுல பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? அந்த மாதிரி இப்போ அதிமுக பாஜக அந்த செட்டப்ல வந்து தாவேகா சேர்றதுக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து விசிகா போய் சேரும்னு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திருமாவளவன் வந்து தேர்தலில் நிக்கிறது ஒண்ணு, திமுக மெஜாரிட்டி வரும்னு அதுக்கு தான் ஒர்க் பண்றாங்க. திமுக மெஜாரிட்டி வந்துட்டா திருமாவளவன் வெற்றி பெற்றோ மாநில அரசியல வர்றாரு, ஏதோ பண்றாரு. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் நிக்கிறது, வெற்றி பெறது, எம்எல்ஏ ஆறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எம்பி ரிசைன் பண்றது ஒன்று கூட அது சிதம்பரம் மக்கள் தான் அதை பத்தி பேசணும். 5 வருஷம் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் சப்போஸ் இழுபறி நிலை திமுகவுக்கு வந்து வச்சுக்கோங்க, அப்போ திருமாவளவன் அங்க இருந்தாருன்னா அவர் அதிகாரத்துல பங்கு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அவர் போட்டி போடுறாருன்ற ஒரு பேச்சும் இருக்கிறத பாக்குறோம். அப்போ அவருக்கு வந்து திமுக மெஜாரிட்டி பெறும் நம்பிக்கை இல்லையான்ற ஒரு கேள்வி வருது ஆக்சுவலா. அந்த பேச்சு ஏற்கனவே இருக்கு. அந்த பேச்சு இருக்கிற இந்த சமயத்துல இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு திருமா. அதாவது தேர்தலுக்கு அப்புறம் வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்தா கூட பாஜக வந்து திமுகவை வந்து உடைச்சு எம்எல்ஏக்களை இழுக்கும், எப்படி மற்ற பார்ட்டிகளை இழுக்கிற மாதிரி இந்தியா முழுக்க பண்ற மாதிரி இங்கேயும் பண்ணும்.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்ப போட்டி போடுறேன். என் கட்சியை நான் இன்டாக்டா வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க வந்து இடதுசாரி அரசியலை வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இங்க நடக்க வேண்டியிருக்கிறதுனால, பாஜக உள்ள போகாத பாத்துக்க வேண்டியது இருக்கிறதுனால, நான் வந்து மாநில தேர்தலில் போட்டி போடுறேன் அப்படின்றார். ஆனா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுலாம் வந்து இன்னும் குழப்பமான ஒரு விஷயம். திமுக வந்து இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல நம்பர் 1 இருக்கு. அதுதான் முதன்மை கட்சியா இருக்கு. அதை வந்து பாஜக வந்து திமுகவை உடைக்கும், தேர்தலுக்கு அப்புறம் மெஜாரிட்டி பெற்றிருந்தாலும் உடைக்கும்ன்றது அப்ப திமுக அவ்வளவு பலவீனமா இருக்குன்னு திரும்ப நம்புறாரான்ற ஒரு கேள்வி எழுப்புது. அப்படியே அப்படின்னா திமுக ஏதாவது கருப்பு ஆடுகள் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பமான பேச்சை வந்து திரும்ப ஏன் இப்ப பேசுறாருன்னு தெரியல ஆக்சுவலா. ஆனா அவர் வந்து பாஜக இருக்கிற எந்த இடத்துக்கு அவர் போக மாட்டாருன்றது உண்மை. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாஜக வைத்து களமாடுறதுல அவர் உறுதியா இருக்கார். ஆனா திமுக வந்து பாஜக உடைச்சிரும்னு ஏன் சொல்றாரு? அவர் மாநில அரசுக்கு வராரு, எம்எல்ஏ ஆறாரு. அதெல்லாம் வேற விஷயம். பாஜக வந்து திமுகவை உடைச்சிருவோம், ஸ்பிளிட் பண்ணிடுவோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து? அதுவும் தேர்தலை நோக்கி போகும்போது கட்டுக்கோப்பா ஒற்றுமையா போற இந்த சமயத்துல எதுக்கு அது சொல்லணும்? அதனால திருமாவளவன் பேச்சே ரொம்ப குழப்பமான பேச்சா இருக்கு. தேவையில்லாம ஒரு மாநில அரசியல்ல அவர் வந்ததுக்கு அவர் சொல்ற காரணத்துக்காக பல விஷயங்களை சொல்லும்போது குழப்பமான சூழலை உண்டாக்குறாரு. அவர் கூட்டணிக்கே குழப்பமான சூழலை உண்டாக்குறாரு. அவர் கேட்ட இடங்கள் கிடைக்கல, அது மாதிரி வருத்தத்துல இருக்காரா? அதனால இப்படி பேசுறாரா? ஒண்ணுமே புரியல. இல்ல அவர் அவர் நிக்கிறத பத்தி பலவிதமான ஒப்பீனியன் இருக்கிறதால குழப்பறாரா? ஒண்ணுமே புரியல. அவரே குழம்பி போயிருக்காரா? அவரே குழப்பறாரா? ஒண்ணுமே தெரியல. அவர் பேசுற பேச்சுக்கள் அந்த கூட்டணியோடைய அந்த வெற்றிக்கு ஏற்ற உகந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா. ஆனால் அவருடைய இந்த கருத்து உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன சார்? அதாவது இந்த திமுக அதாவது திமுக, அதிமுக பிரதான கட்சிகள் அந்த 180ங்கிற அந்த மேஜிக் நம்பரை வந்து கிராஸ் பண்றதுக்கு சிரமமா இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல்ல. அப்படின்ற ஒரு கருத்துப்பட அதை நம்ம உள்வாங்கிக்கலாமா? அந்த 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 நிலைமை அப்படி அவர் நினைக்கவே கூடாது இல்ல. எங்க கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு ம். சொல்றாருன்னா அதுக்கு தானே ஒர்க் பண்ணி ஆகணும். திமுக தானே அதிகாரத்துல போட்டி போடுது. ம். எங்களுக்கு அதிகாரத்துல எல்லாம் ஒன்றும் பெரிய பங்குலாம் நாங்க கேட்கல. முந்தி நாங்க கேட்டோம், இப்ப கேட்கலன்னு அவரே தான் சொன்னாரு. ம். அப்போ திமுக தனித்தே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஒரு சந்தேகத்தோட இருக்காரு அவர் ஆக்சுவலா. அது அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒரு இழுபறி நிலைமையை சந்திக்கும். அந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணலாம். இல்ல அந்த இடத்துல பாஜக ப்ளே பண்ணும். அந்த இடத்துல பாஜக ப்ளே பண்றதை நம்ம தடுக்கணும்னு நம்ம மாநில அரசியல் இருக்கணும். நம்ம கட்சியை பாதுகாக்கணும். அப்படின்னு நம்ம கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும். அந்த ஐடியால இருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து தேர்தலில் போட்டி போட்டாலே போறோம். பெரிய மாறுதல் திமுக வெற்றி பெற்று சார், வெற்றி பெற்று வச்சுக்கோங்க. தனித்தே ஆட்சி அமைக்குது. என்ன மாறுதல் வந்துரும் சொல்லுங்க? பெரிய மாறுதல் என்ன வந்துரும்? இதே ம். பாஜக எதிர்ப்பு தான் கண்டினியூ ஆகும். திமுக அப்படியே போய் பாஜகவோட சேர்ந்துருவாங்களா? உண்மையிலேயே தெரியல. அது மாதிரி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சேர்ந்தாங்கன்னா அதோட தற்கொலை வேற எதுவும் கிடையாது. பாஜக எதிர்ப்பு வங்கியில தான் திமுகவே வாக்கு வாங்குது ஆக்சுவலா. அது கம்ப்ளீட்டா இழந்துருவாங்கல்ல. எப்படி அதுல போய் சேருவாங்க? உடனடியே அந்த மாறுதல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதாவது அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு திமுக மேல. திமுக வந்து பாஜக உடைஞ்சிரும்ன்ற சந்தேகம் வந்திருக்கு. திமுகவுக்குள்ள யாரோ பாஜக ஆள் ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான்ற சந்தேகம் வந்திருக்கு. பலவித சந்தேகம். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துற ஒரு விஷயமா போகுது இல்ல. தேர்தலை நோக்கி போகும்போது பலவீனப்படுத்துற விஷயமா இருக்குல்ல. அதனால திரும்ப ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அவரும் குழம்பி இருக்காரு. மத்தவங்களையும் குழப்புறாரு. அந்த குழப்பம் என்ன ஆகும்னா, வாக்காளர் மத்தியில அந்த கூட்டணியை பத்தின ஒரு குழப்பத்தை அதிகப்படுத்தும். இல்ல இல்ல இந்த கருத்தின் மூலியமா திமுகவிற்குள் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் அட்ரஸ் பண்ண விரும்புகிறாரா? அல்லது தன் கட்சியில் இருந்த திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று கூறப்படக்கூடியவர்களுக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உதாரணமா ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆளூர் ஷானவாஸ் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப அது பூதாகாரமா இருக்கு. அது பத்திரிகைகள்ல செய்திகள் போடுறாங்க. விவாத பொருளாக்குறாங்க. அப்ப அதுக்கும் ஒரு பதில் சொல்லணும். அப்ப இது இந்த விலகல் இவர்களுடைய வாய்ப்பு வழங்கப்படாமைமை இதுக்கு வந்து திமுகவுக்கு அவர் பதில் சொல்றாரா? அவர் கட்சியை அவர் பாதுகாக்கிறது, இல்ல அவர் நினைக்கிற மாரி அவர் கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் திமுகவோட ரொம்ப குளோஸா இருக்காங்க. திமுக நாளைக்கு வந்து அந்த எம்எல்ஏக்கள அவங்க கட்சிக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, அத பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனா திமுகவ பாஜக ஸ்பிளிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? ம். கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிய பாஜக ஸ்பிளிட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி சொல்றாரு? எந்த அடிப்படையில சொல்றாரு? உங்க கட்சிய பாதுகாத்துக்கோங்க. உங்க எம்எல்ஏக்கள பாதுகாத்துக்கோங்க. நீங்க யாருக்கு வேணாலும் டிக்கெட் குடுங்க, டிக்கெட் குடுக்காத இருங்க. அது உங்க கட்சி விவகாரம். நீங்களும் போட்டி போடுங்க, போட்டி போடாத இருங்க. அது உங்க கட்சி ஒருவேளை விவகாரம். அவர் அப்படி உணர்ந்திருக்கலாம். இப்ப திமுக விசிகாவை ஒரு கேம் விளையாடி பார்க்கலாம். விசிகாவே கொஞ்சம் சற்று பிளவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வி திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நம்ம வந்து ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கோமோ அப்படின்ற ஒரு உணர்வு திருமாவளவனுக்கு இருந்திருக்கலாம்.
அவர் இன்செக்யூரிட்டியா இருந்தா அவர் வந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு சார். அதை யாரும் தடுக்கல சார். இன்னொரு கட்சியை பாஜக பிளந்துரும் நீங்க ஏன் சொல்றீங்க? அது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியா? அப்ப அது பலவீனமா இருக்கு நீங்க சொல்றீங்களா? அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ம். மத்த இந்தியால மத்த கட்சிகள் எல்லாம் பாஜக பிளந்ததுன்றது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல ம். வரல. ஆனா அவங்க எல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை எடுத்தாங்களா? ம். ஷிண்டே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை எடுத்தாரா? அவர் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடோட தான் வந்தாரு அவர் உள்ள. சிவசேனா வந்து பாஜகவோட தானே வளர்ந்தாங்க. ஒண்ணா சேர்ந்து தானே ம். வளர்ந்தாங்க. ம். ம். சிவசேனா ஆதரவுல தான் பாஜக வளர்ந்தாங்க. அப்புறம் பலத்த கடா மார்பில் பாய்ந்த மாதிரி பிஜேபி சிவசேனா மார்பில் பாய்ஞ்சு பிளந்தாங்க வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு லெவல்ல திமுக வந்து பாஜகவை கடுமையா எதிர்க்கிறது. தேர்தலோட தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்ற அளவுல தான் பிரச்சாரத்தையே கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கட்சியை பாஜக பிளந்துரும்னா, அப்ப அந்த கட்சியில வந்து எந்த ஒரு குறிக்கோளோட இணைஞ்சிருக்காங்களோ அதையே பாஜக உடைச்சிரும் நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அந்த தலைமை தாங்குற அந்த கட்சி அவ்வளவு பலவீனமா இருக்கா? நீங்க எதுக்கு அதை சொல்றீங்க? உங்க கட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க யாருக்கு வேணா டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் கொடுக்காத இருங்க. உங்க கட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்களே போட்டி போடுங்க. நீங்களே எம்எல்ஏ ஆகுங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய மாறுதல் வரும். அதுல நான் ஒரு ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். என்ன மாறுதல் ஒரு திமுக வின் பண்ணா என்ன மாறுதல் வந்துற போகுது? அந்த மாறுதல் வரும்போது நீங்க ஆக்ட் பண்ணுங்க. டெல்லியில எம்பியா இருந்து நீங்க தமிழ்நாட்டுல செயல்படவே முடியாதா? தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸே பண்ண முடியாதா? நீங்க என்ன டெல்லியிலேயே 365 நாள் இருக்க போறீங்களா? உங்க கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்க முடியாதா? எம்பியா இருந்தா நீங்க பாதுகாக்க முடியாதா? இல்ல அப்படிதான் உங்க கட்சி எம்எல்ஏக்கள் அவ்வளவு பலவீனமானவங்களா? திமுகவுக்கு விலைக்கு போயிடுவாங்களா? அதனால உங்க கட்சி ஆட்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. திமுகவை பிளந்துருவாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது தேர்தலை நோக்கி போகும்போது அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி பிளவுபடும்னா, அதுக்கு ஓட்டு போடுற பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை நம்பிதான் அந்த கட்சியே இருக்கு. அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி கொஞ்சம் யோசனை பண்ணாதா? என்னடா இப்படி சொல்றாரு திருமான்ட்டு? அப்ப அது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் கிரவுண்ட்ல? ஓகே. சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே இப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்திட்டாரு. தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல. ஏன் அந்த என்டிஏ டிவிகே அலையன்ஸ்ங்கிற ஒரு பேச்சு வந்தபோது கூட நல்லா பேச விட்டாங்க. அதன் பிறகுதான் சிடி நிர்மல்குமார் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியாவில் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. பிறகு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில வந்து திரு விஜய் அவர்கள் நான் எந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் கிடையாது, நான் மக்கள் கூட்டணி, நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருப்போம்னு சொல்லி அவருமே பாஜகங்கிற பெயர் கூட அவரால் சொல்ல முடியல, என்டிஏங்கிற பெயர் கூட அவரால் சொல்ல முடியல. அப்போ தாவேகா தரப்பும் இத முற்றிலுமா மறுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் அவங்களும் என்கரேஜ் தான் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களும் இது பேசுறதுனா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல. தாவேகாவும் தேர்தலுக்கு பிந்தைய சமயத்தில் திமுகவுக்கு மெஜாரிட்டி இழக்குதுன்னா நாம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமா திமுகவுக்கு எதிராக அமையணும். நீங்க சொன்னது போல திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவருடைய மையம் அப்படின்ற மாதிரி தானே புரிய வருது. நிறைவான கருத்து. அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க வாட்சிங் த சுச்சுவேஷன். நம்மளோட முக்கியத்துவத்தை பேசுறாங்கன்னு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. முந்தி அப்படிதான் இருந்தாங்க. 2 தேசிய கட்சிகளும் நம்மளோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல தான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்ன்றத வந்து மத்தவங்க பேசட்டும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிறதா, கெத்தா இருக்கிறதா நினைக்கிறாங்க. இப்பவும் அப்படிதான் நினைப்பாங்க. அதாவது இப்போ எதுக்கு பேசணும்? தேவையில்லாத பேசணும். எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்புறம் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம திமுகவை எப்படி அகற்றுறதுன்னு அப்ப இருக்கிற சமயத்துல யோசிக்கலாம். அப்புறம் பாஜகவோடய அதிமுகவோடய சேர்ந்தா யாரும் ஒண்ணு கண்டுக்க போறது இல்ல. திமுக அகற்றுறதா என் நோக்கம். அதனால சேர்ந்திருக்காருன்னு கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் பேச்சு நடக்கட்டுமே. இது பேச்சு நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு அவங்க கண்டுக்காத கூட போலாம். சொல்ல முடியாது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.